ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி சொல்லி தர போகிறேன். அதுவும் தோசைமாவே இல்லாமல் நம்ம தோசை சுட போகிறோம். அது எப்படின்னு சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவைப்படுற பொருள் என்னமோ மூணு தாங்க. அதுக்கு என்னென்ன அப்படின்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 3 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவை எடுத்து நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கிளறிட்டே வரணும். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம எந்த கரண்டியை வச்சு கிளறோமோ அந்த கரண்டியில் ஒட்டாமல் வரணும். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க, நமக்கான தோசை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடாக இருக்க கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. நார்மல் தோசைக்கு ஊற்றுற மாதிரி இல்லாமல் இதில் நம்ம 2 கரண்டி எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். அப்போ தான் இது சூப்பராக வரும். இது கோதுமை மாவுன்றதுனால சீக்கிரமே தீயறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இதை சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கான தோசை ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு ரெசிபியான்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். பட் பேச்சுலர்ஸ்க்குலாம் இது ஒரு சூப்பரான ரெசிபி. வெளியில் நம்ம மாவு வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தோணும். மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா.